தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக பெற்றுள்ள ரூபாய் 656.5 கோடியில் லாட்டரி மார்டினின் நிறுவனமாக கருதப்படும் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் மட்டும் ரூபாய் 509 கோடி நன்கொடை கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. தேர்தல் பத்திர நடைமுறையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த 12ஆம் தேதி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் SBI வழங்கியது. தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் பத்திரங்களை பொதுவெளியில் வெளியிட்டது. ஆனால் அதில் எந்தெந்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கினார்கள் என்பது குறித்தும், எந்த தேதியில் அரசியல் கட்சிகள் பத்திரங்களை வங்கியில் கொடுத்து ரொக்கமாக மாற்றின என்பது குறித்த விவரங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. எந்த கட்சிக்கு யார் நன்கொடை கொடுத்தது என்ற விவரங்கள் SBI வழங்கிய தகவல்களில் இடம்பெறவில்லை. இதையடுத்து SBI வங்கியின் செயல்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி அரசியல் கட்சிக்கு யார் யார் எவ்வளவு நிதி கொடுத்தனர் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் திமுகவுக்கு பல்வேறு நிறுவனங்கள் மொத்தமாக ரூபாய் 656.5 கோடியை நன்கொடையாக வழங்கியுள்ளது. அதில் அதிகபட்சமாக லாட்டரி மார்டினின் நிறுவனமாக கருதப்படும் கோவையைச் சேர்ந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் மட்டும் ரூபாய் 509 கோடியை திமுகவிற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதுபோக மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் ரூபாய் 85 கோடி, இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் ரூபாய் 14 கோடி, சன் நெட்வொர்க் நிறுவனம் ரூபாய் 10 கோடி, திரிவேணி நிறுவனம் ரூபாய் 8 கோடி, அப்போலோ நிறுவனம் ரூபாய் 1 கோடி, ஆதித்ய பிர்லா குரூப் நிறுவனம் ரூபாய் 1 கோடி, IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் நிறுவனம் ரூபாய் 2 கோடியும் நன்கொடையாக வழங்கியுள்ளன. அதிமுகவிற்கு ரூபாய் 6.5 கோடி நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் ரூபாய் 5 கோடியும், கோவை லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் நிறுவனம் 1 கோடியும், கோபால் ஸ்ரீனிவாசன் 5 லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.